பொய் சொல்லாதே. முன்னொரு காலத்தில் சிங்காரபுரம் என்று ஒரு ஊர் இருந்தது. பெயருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊர் பார்க்க அழகாக இருந்ததை யாரும் மறுக்க மாட்டார்கள். அந்த ஊரில் காளியப்பன் என்பவர் தன் மனைவி மகனுடன் வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு என்று சில ஆடுகள் இருந்தது. தினமும் காலை வேளையில் ஆடுகளை ஊருக்கு வெளியே ஓட்டிக்கொண்டு போய் மேய்ச்சல் நிலத்தில் விட்டு பொழுது சாயும் நேரத்தில் பத்திரமாக வீடு வந்து சேருவது காளியப்பனின் அன்றாட வேலை. ஆனால் அவர் மகன் கோவிந்தனோ வேலை செய்வது என்றாலே வெகு தூரம் ஓடுவான். கேலி பேச்சு, வெட்டி பேச்சு, பொய், புரட்டு இப்படி வேண்டாத பழக்கங்களுக்கும் அடிமையானான். ஒரு நாள் காளியப்பன் தன் மகனை அழைத்தார். கோவிந்தா, இங்க வா. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, நான் விளையாட போனோம். படிப்பு தான் வரல உனக்கு, ஏதாவது வேலைக்காவது போலாமே, 4 காசு சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு விளையாட்டு பிள்ளையா இருக்கியே. அது போட்டும், எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் சில முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டு 2-3 நாள்ல வந்துடுவேன். அது வரைக்கும் இந்த ஆடுங்களை பத்திரமா ஓட்டி வந்து பாத்துக்கோ. என்னால முடியாது, நான் மாட்டேன். அப்படி சொல்லாத கோவிந்தா, அப்பாக்கு உதவியா இருக்கிறது உன் கடமை தானே. இப்படி ஆரம்பத்தில் முரண்டு பிடித்தவன் தாயார் சொன்னதும் சரி என்று ஒப்புக்கொண்டு மறுநாள் காலையில் ஆடுகளை ஓட்டிச் சென்றான். அவனுக்கு வேலை பார்த்து பழக்கமில்லை என்பதால் பொழுது போகவில்லை. ஆடுகள் எங்கோ ஒரு மூலையில் கூட்டமாக தழைகளை மேய்ந்து கொண்டிருந்தன. தூரத்தில் ஒரு சிலர் வயல் வேலை செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் கவனத்தை திருப்ப எண்ணிய கோவிந்தன் திடீரென புலி வருது, புலி வருது என்று கூச்சலிட்டான். கோவிந்தனின் அலறலை கேட்டு அக்கம் பக்கத்தவர்கள் அவசர அவசரமாக ஓடி வந்தனர். கையில் கம்பும் தடியும் இருந்தன. எங்க புலி எங்க 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 புலி எங்க என்று ஆளாளுக்கு கேட்டனர். ஆனால் கோவிந்தனிடம் எந்தவித பதட்டமும் இல்லை. உண்மையிலே புலி வந்தால்தானே பயம் வரும். என்னோட பேச யாரும் ஆள் இல்ல, அதனால உங்களை இங்க கூப்பிடதான் அப்படி சத்தம் போட்டேன். நாங்க என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்கன்னு நினைச்சியா? உன்னோட போக்கிரித்தனத்தால எங்களோட வேலையை கெடுத்துட்டியே. வந்தவர்கள் எல்லோரும் அவனை கடிந்து பேசிவிட்டு திரும்பினார்கள். அடுத்த நாளும் அவன் அதே போல் வேறு திசையில் ஆடுகளை மேய விட்டு அங்கிருந்த விவசாயிகள் மத்தியிலும் புலி வருது, புலி வருது என்ற அச்சத்தை கிளப்பி அவர்கள் அலறி அடித்து ஓடுவதை பார்த்தும் ஒரு சிலர் விவரம் அறிந்து அவனை திட்டிவிட்டு போனதை ரசித்தும் பொழுதை கழித்தான். 2 நாளில் வருவதாக சொன்ன காளியப்பன் வராததால் 3வது நாளும் கோவிந்தன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்கு போனான். இன்று வேறெந்த மாதிரி புரளி கிளப்பலாம் என்று கோவிந்தன் யோசித்த போது தூரத்தில் ஆடுகள் அங்கும் இங்கும் ஓடுவதையும் அவை ஆபத்தில் சிக்கியது போல குரல் கொடுப்பதையும் கண்டான். இங்கிருந்தோ பாய்ந்த புலி ஒன்று ஒரு ஆட்டின் மீது பாய்ந்து கடித்து குதறியது. இப்போது உண்மையிலேயே கோவிந்தன் ஐயோ புலி புலி காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஆனால் அவனது குரலுக்கு மதிப்பளித்து யாரும் உதவ முன்வராததால் ஆடுகளை காப்பாற்ற முடியாமல் புலிக்கு இரையாக்கி விட்டு சோகத்துடன் வீடு வந்தான். ஒருவனின் வார்த்தையில் உண்மை இல்லை என்று தெரிந்தால் அவன் எப்போது உண்மை சொன்னாலும் அது எடுபடாது. அதனால குழந்தைகளே, விளையாட்டுக்கு கூட பொய் பேசக்கூடாது, சரியா? ஏய், யார் நீ? இங்க எப்படி வந்தாய்? நான் தான் மூட்டைப்பூச்சி. அரச குடும்பத்தோட சலவை துணிகளுக்கு நடுவில் எலியம்மா எலியம்மா எட்டிப் பாரம்மா இனிமையான பண்டம். ஏய் ஈயே, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் அரசரின் முகத்தருகே வந்து விளையாடுவாய். போய்விடு.